ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, இந்த மூலிகை உங்க இருக்குல்ல, இது வந்து சீதாதேவி செங்கழுநீர். இது பேர் என்னன்னா சீதாதேவி செங்கழுநீர். இது வந்து இருக்கிற இடத்துல பணம் இருக்கும் அப்படின்னு ஒரு விதி. இதுக்கு நீங்க வந்து உங்க பணப்பெட்டியில் கொண்டு வச்சுட்டீங்கன்னா போதும், வேற எதுவும் தேவையில்ல. நீங்க முடிஞ்சா வத்தி காட்டலாம், ரெகுலரா மகாலட்சுமியுடைய மந்திரம் தெரிஞ்சா சொல்லலாம். அற்புதமா இருக்கும். இது வந்து கிரகணம் தன்னைக்கு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கிரகணம் வந்தது இல்லைங்களா, அன்னைக்கு வந்து எடுத்து, என்ன கிரகணம் தண்ணிக்கு நிறைய 100 எந்திரம் எழுதிக்கிறேன், சின்ன சின்ன. எப்பனா அப்பனா திடீர்னு ஒருத்தங்க தாய் தேப்பாங்க, குழந்தை அழுகுது, அது எதுன்னு அப்பெல்லாம் எழுத முடியாது. ஒரு நாள்ல மொத்தமா எழுதி வச்சிட்டோம்னா தாய்க்கு போட்டு அடைச்சி கொடுத்துக்கலாம். அந்த நேரத்துல அதிகமா சக்தி பூமிக்கு வரும். அதனால அது இல்லாம பண்ணது நல்லா இருக்கும். வேலை செய்யும். எந்த கிரகணத்திலும் நீங்க எழுதலாம். அந்த நேரத்தில் எழுதினா போதும். சரி, ஒரு ஹிப்னாட்டிசம் செய்யக்கூடிய ஒரு நிபுணர், ஹிப்னாட்டிசம் நிபுணர், அதுல வந்து ஒரு 45 வயசு ஒரு ஆணும், 38 வயசு ஒரு பெண்ணும், ஒரு 60 வயசானவங்களும் 3 பேர் போறாங்க. எங்க பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு போறாங்க. டாக்டர் உட்காந்துருக்காரு. டாக்டர்னா அவர் ஹிப்னாட்டிசம் தெரிஞ்சவர். ஹிப்னாட்டிசம் தெரியுமா? அதாவது மனோவசிய கலை. சூப்பர், ஐயா சொல்லிட்டாரு பாருங்க. அப்ப அந்த விஷயத்துல என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க, நாங்க எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம், ஆனாலும் அது நீங்க தான் சரி பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிங்கும்போது யாருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு வயதான ஒரு பெண்மணி காட்டி இவங்களுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க விஷயத்த சொல்லலை, நீங்க சொல்லுங்க டாக்டர் அப்படின்றாங்க. முதல்ல அப்பாவை கூப்பிடுறாங்க, அவங்ககிட்ட பேசுறாங்க, என்ன நடந்தது, என்ன பிரச்சனை என்னன்னு கேட்குறாங்க. அவரு சொல்றாரு. அப்புறம் அம்மாவை கூப்பிடுறாங்க, அவங்க கிட்ட என்ன நடந்தது எல்லாமே டீட்டெயில் கேட்குறாங்க. 2 பேரும் கேட்டாங்க. அப்புறம் ஒரு வயதான ஒரு பெண்மணி, ஒரு 60 வயசு கிழமை மாதிரி இருக்குல்ல, அந்த அம்மாவையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது 3 பேத்துக்கு உள்ள கருத்துக்கள் முரண்பாடா வருது. என்னடா முரண்பாடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு 60 வயசு கிழவிக்கு தான் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றாங்க. இப்போ இவருக்கு ஹிப்னாட்டிசம் பண்றவங்களுக்கே குழப்பமாயிடுச்சு. இவங்க 45 வயசு ஆணா இருக்காங்க, அந்த அவருடைய மனைவி 38 வயசு, ஆனா வந்த பெண்மணி 60 வயசா இருக்க. இது என்ன பாக்குறதுக்கு தோற்றம் அப்படி இருக்கு. என்ன நடந்ததுன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது இது மாதிரி சொல்றாங்க. ஒரு பிறந்தநாள் வந்தது. அந்த பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, தேவதை மாதிரி இருப்பா. இந்த அழகு பின்னாடி காலங்கள்ல அவளுக்கு ஆபத்தா போடுன்னு நினைச்சுக்கிட்டு நான் அவளை வந்து திட்டி, நீ இது மாதிரி அழகாகிற, கெட்டு விடுவ, பிரார்த்தனை போடுவ, அப்படிலாம் சொல்லி திட்டி அந்த பொண்ணை அப்படி மன உளைச்சலாக ஆக்கிடுறாங்க. அப்படி பண்ணிட்டே ரொம்ப நாளா வரும்போது அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு இன்னும் அழகா இருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து வயசு 14 வயசு. இவங்க ஒரு 6-7 வருஷமா இவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன்றும் வேலை ஆகல. அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுது, அம்மா திட்டுறாங்களே, நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அழகு தானே நம்மளை வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றா, 60 வயசு கிழவி எப்படி இருப்பாங்களோ அப்படி அந்த பொண்ணு கற்பனை பண்ணுது. டெய்லி கற்பனை பண்ணுது. கற்பனை பண்ணி ஒரு 6 மாசத்துல சுத்தமாவே கிழவியை பிடிக்கும். ட்ரீட்மெண்ட் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இளமையாகிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பெண் 60 வயசு கிழவு மாதிரி இருக்குது. கடைசியில இவருக்கு ஹிப்னாட்டிசம் பண்ண டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹிப்னாட்டிசம் பண்ற அறை எப்பவுமே கண்ணாடி இருக்கும், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்ப அந்த பொண்ணை வந்து நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப இந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற செயல் எப்படின்னா, தன்னுடைய அழகு போகணும், கிழவி ஆகணும்னு நினைச்சு இந்த பொண்ணு வந்து நினைக்க சுத்தமா கிழவி ஆயிடுச்சு. உண்மை நடந்த விஷயம், இது இந்த கதை இல்ல, உண்மையா நடந்த விஷயம். அப்புறம் டாக்டர் என்ன பண்றாரு, சரிம்மா நான் உனக்கு சில விஷயம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து தூங்க வைக்கிறார். தூங்க வச்சு ஃபர்ஸ்ட் 1ஆவது வயசு நீ எப்படி இருந்த, 2ஆவது வயசுல எப்படி இருந்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வயசா அந்த வந்து கடந்து வருது. அந்த கரெக்டா சொல்லுது. அந்த பொசிஷன் சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாமே அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. யாரு, இவரு பதிவு பண்றாரு, இவரு ரெக்கார்டிங் பதிவு பண்றாரு. இங்க பேசுறத வெளியே கேட்காம அவங்க அப்பா அம்மா கேட்கற மாதிரியும் பண்றாங்க. பேசிட்டு வந்து இந்த பொண்ணு சொல்றது கரெக்டா இருக்கா, இந்த வயசுல நடந்ததா அப்படின்னு பண்ணும்போது கரெக்டா இருக்குன்றாங்க.
அப்புறம் 14வது வயசு அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி. அந்த 6 மணிக்கு என்ன நடந்தது அப்படிங்கும்போது எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இந்த பிறந்தநாள்ல வந்து உலகத்திலேயே நான் அழகா தெரியுறேன், குயின் மாதிரி இருக்கேன், அப்படிப்பட்ட அழகு. எங்க அம்மா திட்டுந்தால நான் என்ன பண்றேன், செவுத்துலேயே முட்டிக்கிட்டு என்னுடைய அழகு இருக்கக்கூடாது, நான் வந்து கிழவியா மாறணும் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது ஒரு விஷயமா அந்த 14வது வயசு போது அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிட்டே வருது. இப்படி சொல்லிட்டு வரும்போது அந்த விஷயம்லாம் சொல்லி 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 பண்ணும்போது கரெக்டாக அந்த எப்போ வந்து ஆரம்பிக்குதோ கிழவியா நினைக்கணும் அந்த ஸ்டேஜோட நிறுத்திட்டு அப்புறம் முடிச்சிட்டாரு. திரும்ப போங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் 2 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் அவர் பண்றாரு. பண்ணிட்டு திரும்ப ஒரு நாள் வர வைக்கிறார். வர வச்சு அந்த பொண்ணை நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்படி அந்த பொண்ணுடைய 14 வயசு போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அது இப்போ 21 வயசுல வந்துச்சு. இப்போ 21 வயசுல அந்த பொண்ணு எப்படின்னு சொல்லி போட்டோஸ் ஒரு 100 போட்டோஸ் கலெக்ட் பண்றாரு. அந்த பொண்ணை திரும்பவும் ஹிப்னாட்டிஸ்ட் கொண்டு போயிட்டு, அம்மா இங்க பாரு, இப்போ 21 வயசு, நீ பொண்ணு அழகா இருக்கிற, இளமை திரும்பிடுச்சு, இதை ஏன் நீ கற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹிப்னாட்டிசம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணை டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்க வச்சு கிளினிக் வர வச்சு ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் போகிறாரு. 7வது மாசம் அந்த பொண்ணு 21 வயசு பொண்ணா மாறுது. இது உண்மையா நடந்த விஷயம். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நாம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் நடக்கும். நீங்க ஜோசியர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஒரு டேபிள் போட்டுக்கணும். அப்படியே முன்னே ஒரு பெரிய ஜோசியம் பார்க்க வர்ற மாதிரியும், நீங்க வந்து நிறைய புக்ஸ் அடிக்க வைக்கிற மாதிரியும், நீங்க வந்து பலனை அடிக்க விடுற மாதிரியும், நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணணும். உண்மையா நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு இது வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது நான் உண்மையிலே படிச்சேன், எனக்கே புளிரிச்சு போச்சு இந்த விஷயத்த கேட்கும் போது. அப்படி நீங்க வந்து நான் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், உண்மையிலே நான் படிக்கும்போது 1 வருஷம் முடிச்சிட்டேன், ஆனா பலன் சொல்ல தெரியல. இப்போ நீங்களாம் இவ்வளவு குவாலிட்டியா இருக்கிறீங்க, எனக்கு வந்து நட்சத்திர ராசி சொல்லி கொடுக்க கூட புக்ஸ் இல்லை. இப்போ நீங்க இப்போ நெட்டை தட்டினா எல்லாமே நவ கிரகங்கள்னு போட்டீங்கன்னா 9 கிரகம் வந்து நிற்குது. நவகிரகத்துடைய வரலாறு போட்டா எல்லா கிரகத்துடைய வரலாறு வந்து நிற்குது. அப்பெல்லாம் இல்லை, நெட்டே இல்லை, யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, எதுவுமே இல்லை நான் படிக்கும்போது காலகட்டத்தில். அப்போ இருந்தது. ஆனால் பெரிய பெரிய வசதிகாரங்கள் இருக்கும், அது வந்து நெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெட் வச்சிருக்காங்களா அவங்க மட்டும் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பெரிய சுயேட்சர் ஆகணும், நாம இதே போல சார் நடத்துற மாதிரி நாமளும் பாடம் நடத்தணும், நிறைய பேருக்கு சொல்லி தரணும், நம்ம புகழ் நிறைய பரவணும், இப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ண அதை நான் அனுபவிக்கிறேன். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து கற்பனை பண்ண வேண்டும். இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, நிலாவில் போகணும். உண்மையிலே நிலாவில் இடம் வாங்கிட்டு இருக்காங்க. நிலாவில் எங்க ஊர்ல இடம் வாங்கல, நிலாவில் பட்டா போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மனை போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஏங்க அங்க போயிட்டு குடியேற போறாங்க, அங்கேயும் காத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, விவசாயம் பண்ண போறான், அங்கிருந்து எல்லா பொருளையும் கொண்டு போய் விதைக்க போறான். அந்த உலகமும் அப்படியே உருவாச்சு. இப்ப நமக்கு தான் இந்த உலகம் தெரியுது, வேற யாராவது வேற இடத்துல இந்த பூமி தெரியாது இல்லையா? அப்ப இந்த பூமிக்கு என்ன மரவள்ளிக்கு இங்க வந்திருக்கும், நெல் வந்திருக்கும், வெள்ளம் வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும், எல்லாமே உற்பத்தி போறது தானே. ஒரு சில பாருங்க, இப்ப போயிட்டு இங்கிருந்து இந்தியாவுடைய கொடியை போய் நடுறாங்க, இங்கிருந்து சில விதைகள்லாம் எடுத்து போய் தூங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளாதான் ஒரு உலகம் உற்பத்தி ஆகும். அப்ப நம்ம வந்து இந்த கற்பனை பண்ணும்போது, இப்போ வந்து சூரியன் லக்னத்துக்குறானா, இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல 7 சூரியன் இருக்கு. 7 சூரியன் தான் வரக்கூடிய கணவன் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் அதிகாரம் பண்ற மாதிரி தான் வருவான். அப்ப அவன் வந்து அங்க வந்து ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தாலும், அந்த பொண்ணு நல்லா படிச்சிருந்தாலும், ஆனா வரக்கூடிய கணவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை டாமினேட் பண்ற மாதிரி தான் வருவான். அதே போல ஒரு ஆண் ஜாதகத்துல 7 சூரியன் தான் மனைவிக்கு அடையதான் அந்த கணவன் நடப்பான். இந்த விஷயம்லாம் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்க ஐயா சொல்லுவார், வேலையும் சொல்லிட்டு போவார், என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு, சூரியன் வந்து நிர்வாக திறமை உள்ள கிரகம், பிறரை அடக்கி ஆளக்கூடிய கிரகம் சொல்லி கொடுப்பாரு. இந்த பாயிண்ட தூக்கி அங்க 7ஆம் இடத்துல போடணும். நீங்க கணவன் மனைவிக்கு குணத்தை இங்க கொண்டு புட்டப் பண்ணினா, இந்த விஷயத்தை தூக்கி அவங்க வச்சுட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப 2ல சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், அடுத்தவங்களை வந்து அடக்கி ஆளக்கூடிய பேச்சா இருக்கும் பாருங்க. இடி முரசு மாதிரி அடிக்கிறார் பார்த்தீங்களா, அவர் 2 சூரியன் அப்படிதான் இருக்கும். அதே போல சாப்பிட்டா பேசுறாங்கன்னா 2 சந்திரன், வாங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சூரியன் தான், வாங்கயா சாப்பிடுங்க, என்ன பண்றீங்க, எங்க போய் நீங்க நாளே ஆளை காணோம், எங்கேயா போயிட்டேன் அப்படிம்பாங்க. செவ்வாய் இருந்தா வாங்க சாப்பிடு, என்னப்பா சாப்பிட்டீங்களா, சிற்பம் ஓகே. அது என்னன்னா, அது அங்க பாசம்லாம் எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய்கிட்ட அடிதான், அதிகாரம் தான், வலிமை தான் இருக்கும். அதே போல ராகு இருக்குன்னு வச்சுக்கலாம், நல்லா லைஸா பேசுறது, சார் வாங்க சார், ஒரு 1000 ரூபா கட்டினீங்கன்னா அடுத்த மாசம் 2000 ரூபா கிடைச்சிடும் சார், 1 லட்சம் போடும் சார், 3 மாசத்துல 2 லட்சம் மாறும் சார், வாங்க. இந்த இது இந்த
கிரிப்டோ கரன்சிக்காரன் பாத்தீங்களா, அட பாவிங்களா எங்கிருந்து தான் பேசுறான்னு தெரியாது. ஐயோ அவன் மனப்பாடம் வச்சிருப்பானோ இல்ல ரெக்கார்டிங் பண்ணி காது வச்சிருக்காப்பா தெரியல, இப்படி பேசுவோம் சார். நீங்க போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த காயின் 5 ரூபாய் ஆயிடும் சார். நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கினா 5 ரூபாய் ஆயிடும். 3000 காயின் வாங்கினா அது கணக்கு பண்ணி பாருங்க. கற்பழியிலே வளர்ந்துட்டு இருக்கிறான். கற்பழியிலே மாட்டினீங்கன்னா தலையில மருங்க அடிச்சு அந்த மாதிரி இருக்குது. அதனால நம்ம கற்பனை பண்ண தெரியணும். அதே சமயத்துல ஜோதிடம் என்பது நல்ல மனசார நம்ம உங்களுக்கு யாரு சொல்லி கொடுவாங்களோ அவங்க தான் குருநாதர், மாதா பிதா. இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தவங்க யாருன்னா நம்முடைய தாய் தந்தை தான் நம்ம காரணம். அவங்கள கண்டிப்பா நீங்க தெய்வத்தை கும்புறீங்களோ கும்பலே தெரியாது, ஆனா அவங்கள வணங்கணும். அவங்க வயதானவங்களா இருந்தா அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுக்கு சோறு போடணும். அவங்க என்ன கேட்கறாங்களோ, நீ எப்படி உங்களுக்கு காதலி கேட்டா பூ வாங்கிட்டு அல்வா வாங்கிட்டு போறியா, அதே போல அம்மா அப்பாவும் வாங்கிட்டு போகணும். அவங்களுக்கு ஒரு பிரெட் வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆசையா இருக்குப்பா, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க. கொண்டாட்டி சொல்றதே கேட்டுக்க கூடாது. அம்மா அப்பாவையும் கவனிக்கணும். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா, சில பேர்லாம் எங்க தம்பி கால் கொஞ்சம் ப்ராப்ளம் பிறக்கும் போதே கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்கு ஒரு 6 மாசம் எங்க அப்பா அம்மா வாரம் தூக்கிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா இதுவே வயசானா அந்த அப்பா அம்மாவை நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு உடனே சொல்லலாம், பக்கத்துல இருக்கிற இந்த மெடிக்கல் வச்சிருக்காங்க, அவனுக்கு ஊசி போட்டு போய் வகர இதே தொழில நான் வேலையை பார்க்க பண்ற பெரிய இம்சியா போய் பண்ணிட்டேன் இது சொல்றமா சொல்லியா. ஒரு குழந்தை என்ன பண்ணாலும் எப்படி போனாலும் காப்பாத்துறதுக்கு தாய் தந்தை தயாராகிறாங்க. ஆனா பிள்ளைகள் அப்படி இருக்கிறது இல்லை. அப்படி தாய் தந்தையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க உலகத்தில் ஒளி உள்ள ஆளாக வாழ முடியும். ஏன் அப்படி சார்? தாய் சந்திரன், தந்தை யாரு? சூரியன். இந்த 2 தான் இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கும். இந்த ஒளி கிரகங்கள் தான் உங்க வாழ்க்கையில ஒளியேற்றும். புரியுதுங்களா? அப்ப சூரியனும் சந்திரனை ஆக்டிவேட் பண்றது என்ன? நீங்க கோதுமையை ஏத்தவனா, சிவன் கோயிலுக்கு போகணும், அது அப்புறம் நீங்க இங்க கவனிச்சுட்டு அப்புறம் சிவனை போய் பாருங்க, வேணாம்னு சொல்ல. ஆனா தாய் தந்தை உங்களுக்கு பட்னி போட்டுவிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம நீங்க கோயிலுக்கு போறதால உங்களுக்கு எதுவும் நடக்க போவதில்லை. அதனால நம்ம அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நாம இறைவன் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருக்கான். ஜோதிடத்தை படிக்கிறது உண்மையிலே போன ஜென்மத்துடைய கர்மா இருந்தா தான் தொட முடியும். விட்ட குறையோ தொட்ட குறையோ என்ன முறையோன்னு சொல்ற கதையா, போன ஜென்மம் தொட்டுட்டோம், இப்பயும் நம்மள விடமாட்டேது அந்த ஜோதிச்சம். அந்த ஜோசியத்தை நாம பிடிச்சி முன்னுக்கு வரணும். ஜோதிடத்துல நீங்க சம்பாதிக்கலாம் வர வேண்டாம், தயவு செஞ்சு கத்துக்குன்னு வாங்க. அது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சு இப்ப எண்ணிட்ட போன வாரத்துல இங்க 2 பேர் உட்காந்து, சார் எனக்கு 6 மாசம் யோசிச்சு கொடுங்க சார், நான் சம்பாதிக்கணும் சார். சரி வாங்க ஒரே நாள் சொல்லி கொடுத்துரு வாங்க அப்படின்னா. இந்த பக்கம் சின்ன சார் இது சார் புதுப்பட்டது 2 பேர், சார் 2 பேர்த்தையும் சொல்லி கொடுத்துருங்க சார், உங்களை தெய்வமா கும்பிட்றேன் சார். நாங்க சொல்லி கொடுத்தா இருக்கிறோம், நான் சொல்லி கொடுத்தாக்கிறேன். ஒரே நாள்ல கூட கத்துக்கலாம் சார். இல்ல சார் 3 மணி நேரம் போதும் சொல்லி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு நீங்க நிறைய சம்பாதிக்கலாம். ஒன்னும் எடுத்த உடனே சம்பாதிக்க நினைக்கலாம், சம்பாதிப்பா வேணான்னு சொல்ல நீங்க வா. அப்ப முறையா கத்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான வருமானம் இறைவன் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம முன்கூட்டியே வகுப்புல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இந்த ஜோசியத்துல நம்ம உன்னை தொடர நவகிரகங்களை உங்களை வச்சுதான் நாங்க இது பண்றோம். நீங்க எங்க உள்ள இருந்து சில விஷயங்கள் நீங்க ஆராய்ச்சி எவ்வளவு பண்ணாலும் படிச்சாலும் சில ஜாதகங்களை தொடும்போது உங்க மனசுக்கு விவாதம் வச்சு இது என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னு ஒரு மனசுல எண்ணம் வரும். அப்ப நவகிரகங்களையோ அல்லது உங்க குருநாதரையோ நினைச்சுன்னா அந்த பலன் தானா வரும், இதை சொல்லுன்னு வரும், அது சரியா இருக்கும். அதனால தயவு செஞ்சு ஜோதிடம் என்பது ரகசியம்தான். அந்த ரகசியத்தை எல்லாருமே கையெடுக்கணும் அப்படின்றா 100% பலன் சொல்ல முடியாது யாராலையும். நானாகட்டும் இன்னும் கூட ஒரு பிறவி எடுத்து நான் படிச்சு வந்தாலும் கூட சொல்ல முடியாது. ஏன்? பிரம்ம ரகசியம் பேர். என்னது? பிரம்ம ரகசியம். ஒரு மனிதனுடைய ஒரு அளவுதான் உள்ள போய் அவனுடைய விஷயத்தை எடுக்க முடியும், முழு விஷயத்தை எடுக்க முடியாது. முழு விஷயத்தை யாராலையும் எடுக்க முடியாது. ஒரு 60% பலனை நாம சொல்ல முடியும் துல்லியமா, 40% பலன் இறைவன் வச்சுக்கலாம். அதனால இறை அனுக்கிரகம் தான் மட்டும்தான் இந்த ஜோசியரை இந்த ஆளுக்கு இப்படிப்பட்ட பலனை சொல்லணும்னு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு இறைவன். அதை நம்ம தடுக்கவே முடியாது. நீங்க உங்ககிட்ட ஜோசியம் அவங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க அப்படின்னு விதி இருந்தா தான் உங்ககிட்ட ஜோசி பார்ப்பாங்க, எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு வீணா போன ஜோசியெல்லாம் போயிட்டு பொருத்தம் சரியில்லை, சில பேர் காலைல ஒரு பொருத்தம் சொல்றாரு, நல்லா இருக்கு, நல்லா தெளிவா போட்டிருக்காரு, ஆனா இன்னொரு ஜோசியர் இல்லைன்றாரு. அதெல்லாம் அவங்க தலைவிதி. இப்ப இவரு நம்ம மதிச்சா அந்த கஸ்டமர் நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா போக வேண்டியதான். அப்படிதான் பலன் ஜோசியம். அதனால இதுகாரும் அமெரிக்காத்து கேட்ட அத்தனை பேருக்கு நன்றி. மேலும் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த இடத்துலயே
சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி வந்து யாகம் பண்ணி சனி பிரீதி ஹோமம், நவகிரக யாகம் பண்ணி அது சனி பிரீதி ஹோமம் பண்றோம். அதுல வந்து நீங்க கலந்துக்கலாம். அதுல வந்து அன்னதானம் வந்து நம்ம திருக்கோயில் ஒரு மாணவர் அருண் வந்து ஒரு 1000 ரூபாய் நான் வந்து சார் எனக்கு அன்னதானத்துக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச உதயம் பண்ணலாம். அதே போல ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்கன்னா அவங்க பேரு நட்சத்திரம்லாம் இது பண்ணி அதுக்கு வந்து அர்ச்சனை பண்றதுக்காக ஒரு நபருக்கு வந்து 300 ரூபான்னு போட்டிருக்கோம். ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா நீங்க ஒரு ஆள் இருப்பாங்கன்னா நீங்க உட்காந்து சங்கல்ப மணியில நட்சத்திர ராசிக்கு வந்து தோஷ பரிகாரம் பண்ற மாதிரி நம்ம வந்து யாகம் பண்ண போறோம். அடுத்த சனிக்கிழமை 9 மணிக்கெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். நீங்க அதாவது நீங்க விருப்பப்பட்டா வர்றவங்க மட்டும் தான் நம்ம வந்து பண்ண முடியும். இத்தனை பேர் வராங்க தான் உணவு ஏற்பாடு பண்ண முடியும். அது பின்னாடி வந்து வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணுங்க. அன்னதானம் போட்டீங்களா? அதே போல சிவஜோதி அம்மா ஏன்னா அன்னதானம் போட்டாங்க. அது போல நீங்களும் வந்து பண்ணலாம். இந்த மனம் வந்து எல்லாத்துக்கும் வரணும், சரிங்களா? அதனால முடிஞ்ச வரை அடுத்த சனிப்பெயர்ச்சி யாகத்திலையும் கலந்துங்க. அடுத்து ஏப்ரல்ல வந்து குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி யாகத்திலையும் நீங்க கலந்துக்கலாம். ராகு பயிற்சி இருக்குது. எல்லாமே கிரகங்கள் பயிற்சி ஆகுது. நாமளும் அடுத்த நிலைக்கு பயிற்சி ஆகணும். அவர் சிவராஜ் ஐயா வந்து 500 ரூபாய் வந்து அன்னதானத்தை கொடுன்னு சொல்லியிருக்காரு. அதனால அன்னதானம் பிளஸ் எல்லா இதுக்கும் அவரு எவ்வளோ 1000 ரூபாயா 2000 ரூபாயா 2000 ரூபாய் ஐயா தரன்னு சொல்லியிருக்காரு. செல்வன் ஐயா தரந்துக்காரு. அப்புறம் மனம் தான், அதாவது அள்ளி கொடுக்கணும் மனசு. ஆமா, மனசுதான் காரணம். 500 ரூபாய் கொடுத்தா 50,000 வரும். 500 ரூபாய் தானம் பண்ணோம்னா 50,000 வரப்போகுது. இது என்ன இது? சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க. மீண்டும் சந்திக்கலாம். சென்று வாருங்கள்.